Hello everyone, welcome to Vijaykumar IAS Academy. So, Group TA General English Test 4 discussion பார்க்கலாம். First question, the court declared him innocent. So, yes, we OCங்கிற ஃபார்மட்ல இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இன்னசென்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறோம். அது இல்லாமல் இங்கே இருக்கிற க்ளூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம் காம்ப்ளிமெண்ட்ரி வேர்ப்ஸ் இருக்குது. டிக்ளர்ட், செலக்டடு, மேடு, இந்த மாதிரியான சம் வேர்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் அண்டர்ஸ்டுட் தட் நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓசி தான், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் டி. யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். ஸோ யூங்கிறது சப்ஜெக்ட், ஸ்பீக் வேர்பு, இங்கிலீஷ் வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் வெல் இஸ் அ அட்ஜெக்ட். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். அட்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வென், வேர், ஒய் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக வருது. எப்படி ஹவு ஷி ஸ்பீக்ஸ் அப்படின்னா வெல், நல்லா பண்ணாங்க வெல் அப்படின்னு. ஸோ அந்த அந்த ஹவு, வென், ஒய், வேருங்கிறதுக்கு ஆன்சராக வந்துச்சு அப்படின்னா அது அட்ஜெக்ட்னு சொல்லுவோம். வாட் இல்லை ஹூமுக்கு ஆன்சராக வந்தால் அது ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். தி ஆன்சர் இஸ் சி. My uncle gave me a present. So subject, verb, இங்கே ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் தான். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்போது இட் கேன் பி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சராக வருது. ஸோ வாட் பண்ணா மை அங்கிள் கேவ், என்ன கொடுத்தாரு, வாட் ஹி ஹாஸ் கிவன், ஒரு ப்ரெசன்ட், ஏ ப்ரெசன்ட். ஸோ அதனால what he has given is a direct object to me. And then பார்த்தீங்க அப்படின்னா me, யாருக்கு கொடுத்தாரு, whom he has given அப்படின்னா அது indirect object. So the answer is SVIODO. He painted the car blue. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா SVOC, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான். எப்படி அந்த ப்ளூங்கிறது இந்த கார் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், அந்த கார் எப்படி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்டை ஹவுன்னு கொஸ்டின் பண்ணுச்சு அப்படின்னா இதை வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் 1998 பார்த்தாலே தெரியுது. ஸோ அட்ஜெக்ட் ஒரு டைம் வென் அப்படிங்கிறதுக்கு ஆன்சராக இருக்கு. ஃப்ராங்க் மூடு டு லண்டன். ஸோ சப்ஜெக்ட், வேர்பு, அகெயின் எங்கே, வேர் ஹி வென்ட் அப்படிங்கிறதுனால அட்ஜெக்டிவ். ஸோ த ஆன்சர் இஸ் ASVA. பூஜா ஹயர்ட் அ பைசைக்கிள். SVO. ஸோ என்னன்னா வாட் என்ன ஹையர் பண்ணா, அ பைசைக்கிள். ஸோ ஆப்ஜெக்ட். மை ஃபாதர் கேவ் ஹிம் ஹிஸ் ஸ்கூல் பேக். ஸோ சிமிலர் பேட்டர்ன் தான். SV, ஹிம், வாட் ஹி ஹாஸ் கிவன் ஸ்கூல் பேக், whom he has given a him, அதனால IODO. You speak English well. சாரி again இங்க வந்து ரெப்படேட்டிவாக வந்துருச்சு கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், we uploaded the leader. ஸோ அப்லோடடும் பார்த்து verb, the leader, யார, who, subject, verb and object. Reading made him a complete man. மேடுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் வேர்ப் வந்திருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்கணும். ஹீ வாஸ் எக்ஸைட்டட். ஸோ இதுலேயும் ஒரு க்ளூ என்ன இருக்குது அப்படின்னா நம்ம காம்ப்ளிமெண்ட் வேர்ப் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பிஃபார்ம் வேர்ப்ஸ் ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் இந்த 5ம் வந்து தனியாக வந்திருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஐ வாஸ் இங்கே பார்த்தீங்க அப்படிங்க பாருங்க, வாஸ் வந்து தான் இருக்கு, பட் வாஸ் கோயிங்கிறது வேர்ப், அதோட ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு வேர்ப் வந்ததுன்னா அது சொல்ல முடியாது. தனியாக அந்த வேர்ப் மட்டும் பிஃபார்ம் வேர்ப் மட்டும் வந்திருந்தது அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிறது காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே வந்து SVCயாக வருது, இங்கே வந்து SVO. He was going to school. Next வந்து fill in the blank with the correct homophone. The king died hairless. ஹேர்னா என்ன அப்படின்னா வாரிசுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் பிஹைண்ட் த, ஒரு ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டியை வந்து டேக் ஓவர் பண்ண போகிற பொசிஷனில் இருக்கிறவங்கள ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹேர்லெஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாரிசு. த கிங் டைட் ஆஃப்டர் ஹி ஹேட் there is no one to take over the property. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா he wrote well.
எழுதினாங்க. WROTE wrote. He wrote well when he was at a school. Then next one, my servant maid. So help பண்றவங்கள maid சொல்றோம். So servant maid sweeps the floor clean. Please remove the reed. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ நியர் த வாட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு டால் பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகிருக்குல்ல, அதை வந்து ரீடுன்னு சொல்லுவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது. இன் த பாஸ்ட் மென் ஃபாட் டியூயல்ஸ். ஸோ என்ன அப்படின்னா ஃபைட் வித் வெப்பன்ஸில் வந்து ஒரு ஃபைட் பண்ணுறது, ஒரு ஃபைட்டு 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு ஃபைட்டு, மோஸ்ட்லி கன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா டியூயல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா the sight of a snow-clad mountain is exciting. ஒரு பிக்சரிஸ்டிக். the sightனா என்ன அப்படின்னா ஒரு பிக்சர் ஆஃப் a snow-clad. நெக்ஸ்ட் the fair young lady paid the fare. ஸோ the amount வந்து பே பண்ணுறாங்க, அந்த ஜேர்னிக்கான அமௌண்ட்டை பே பண்ணுறது ஃபேர். he will play the role in the second play. ரோல் ப்ளே பண்ணுறது. the cat caught the scent of his mouth. ஸ்மெல் பண்ணுறது. the wind என்ன பண்ணும் அப்படின்னா மூட் அவே பை ஏர் ப்ளூ பண்ணுறது தான் the wind blew the leaves. the herd of cattle heard the shimming of church bells. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ட்னா ஒரு குரூப் ஆஃப் கேட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. live it together, ஒரு சேம் பிளேஸில் இருக்கிறத வந்து herd of cattleன்னு சொல்கிறோம். I could not free the knot of the rope. நாட்டுங்கிறது முடிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மச் பீப்புள் டிசைடட் டு ஃபாஸ்டன். உங்களுக்கு எரர் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். மச்சுங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்கணும் இங்கே அப்படின்னா மெனின்னு இருக்கணும். ஸோ கவுண்டபிள் நவுன்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த பிளேஸில் மச்சு போடக்கூடாது, மெனி போடணும். இஃப் இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் அப்படின்னா அட் தட் பிளேசஸ் வி கேன் யூஸ் மச். ஸோ the first is the answer. Next பார்த்தோம் அப்படின்னா Catherine did not want something to do with Kemlina. It's not something, anything to do with Kemli. ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும்போது அந்த இடத்துல சம் யூஸ் பண்ணக்கூடாது, எனி யூஸ் பண்ணுறோம் when the sentence is negative. சம்திங் எப்படி அப்படின்னா அட் இம்பரேட்டிவ் கேசஸில் ஐ ஹாவ் டு டூ சம்திங், அந்த மாதிரி இம்பரேட்டிவ் டோன்ட் டூ அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா சம்திங் யூஸ் பண்ணலாம். ஸோ the answer is B. One must help one sibling. ஸோ இங்கே இஸ் போடக்கூடாது. எப்போ ஒன் வந்துச்சு அப்படின்னா throughout the sentence we have to use once only for the noun. அந்த நவுனுக்கு ஒன்ஸே தான் திரும்ப யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த பிளேஸ் தான் வந்து ராங் பிளேஸ். which phone is kept on charging. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா whose இருந்திருக்கணும். ஏன் ஃபோன் வந்து நான் லிவிங் தான், பட் யாரோட ஃபோனுன்னு கேட்கறதுனால ஹூஸ், யாரோட ஃபோனுங்கிறதுனால இங்கே ஹூஸ் போடுறோம். தென் நெக்ஸ்ட் நோ லெஸ் தென் 30 டாக்ஸ் வேர் இந்த வில்லா. லெஸ் வந்து போடக்கூடாது. நம்ம நம்பரை மென்ஷன் பண்ணும் போது என்ன பண்ணணும், 30 டாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ டு ரெஃபர் ஆர் டினோட் அ நம்பர் வி யூஸ் ஃபியூயர். குவான்டிட்டியை வந்து மென்ஷன் பண்ணும் போது வி கேன் யூஸ் லெஸ். தெர் ஆர் த பெஸ்ட், these are the best that he could get. இது பார்த்தீங்கன்னா ஆர் த பெஸ்ட்னு சொல்கிறோமா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது. சூப்பர்லேட்டிவ் டிகிரி எப்பயுமே இட் வில் பி ஃபாலோட் பை தட் தான். பெஸ்ட்டுக்கு அடுத்து என்ன வேணும், தட் விச் வராது. ஸோ இன் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் நம்ம ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் தான் வரணும். ஏன் அப்படின்னா ஆஸ் அண்ட் ஆஸ் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் போகிறதுனால அந்த ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஆஸ் ஃபாஸ்ட் as slow as அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு as வந்திருக்கணும். though he is rich but he is kind. பட் வரக்கூடாது, எட்டு வரணும். எப்பயுமே தோ வந்தால் தோ will be followed by yet, not but. இங்கே பார்த்தீங்கன்னா unless you do not pay the fine. ஸோ unless itself is a negative word. So in that case I don't use அகெயின் நெகட்டிவ். அகெயின் ஒரு நெகட்டிவை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அன்லெஸ் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ அன்லெஸ் இது வரக்கூடாது. அன்லெஸ் யூ பே த ஃபைன் யூ வில் நாட் பி எக்ஸ்கியூஸ்ட். when learning how to box the egg. இங்கே பார்த்தீங்கன்னா while learning.
ஏன்னா while தான் என்ன அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் டைம் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். வென்னுங்கிறது ஒரு ஜென்ரல் கேஸ்ல நம்ம சொல்றது, அதனால வென் யூஸ் பண்ணக்கூடாது, while யூஸ் பண்றோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா படிச்சு பாருங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து there is no grammatical error, so we use no error. Though this one பார்த்தோம் அப்படின்னா most of the educational organizations are for profit organizations, but the government is not ready to accept the same. அதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண அட்ரஸ் பண்ண தேவை கிடையாது. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை இன்னும் வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்காம அவங்கள அதே லெவல்லே வச்சிருக்குது. அவங்க வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. அதனால கவர்மெண்ட் இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் இல்லை அட்மிட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. அண்ட் இட் இஸ் ஸ்டில் ஃபார்முலேட்டிங் பாலிசிஸ் கன்சிடரிங் தெம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து சப்ஜெக்டா இல்லை, ஆப்ஜெக்டிவ் கேஸில் தே யூஸ் பண்ண மாட்டோம், தெம் தான். ஆப்ஜெக்டா இருக்கும்போது தெம் யூஸ் பண்ணணும். ஸோ தெம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 and 4. நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் சென்டென்ஸ் பிக் பண்ணுறோம். வாட் டைப் ஆஃப் த புக்ஸ் யூ லைக் டு ரீட். பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப், கைண்ட் ஆஃப், சார்ட் ஆஃப் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ண யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ த ஆன்சர் இஸ் வாட் டைப் ஆஃப் புக்ஸ் யூ லைக் டு ரீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச் ஆஃப் த பிளேயர் பெர்ஃபார்ம்டு வெல் இன் த மேட்ச். ஸோ ஈச் ஆஃப் இந்த மாதிரி ஆஃப் வந்துச்சு அப்படின்னா அந்த பிளேசஸ்ல நெக்ஸ்ட் வந்து ஃபாலோட் பை த ப்ளூரல் ஃபார்ம் தான். நிறைய பேர் இருக்காங்க, அண்டர்ஸ்டுட். ஸோ ஈச் ஆஃப் த பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம்டு வெல் இன் த மேட்ச். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது மீனிங். அதனால நம்ம என்ன பண்ணணும், வாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளூரல் ஃபார்மேட்ல வேர் யூஸ் பண்றோம். இங்கே என்ன அப்படின்னா ஷி ஆல்வேஸ் ஹிட்ஸ் மீ. இப்போ வந்து ஒரு இஃப் an ஆக்டிவிட்டி ரெக்கரிங் இன்சிடென்ட் இஸ் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா தோஸ் பிளேசஸ் வி யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்பயும் நடந்துட்டு தான் இருக்கும், ஒரு கண்டினியூஸா நடந்துட்டு இருக்க ஒரு ப்ராப்ளமேட்டிக் திங் அப்படின்னு சொல்றதுக்காக வி யூஸ் ஷி இஸ் ஆல்வேஸ் ஹிட்டிங் மீ வித்தவுட் எனி ரீசன். நன் ஆஃப். ஸோ நன் ஆஃப் அந்த சார்ட் ஆஃப் பார்த்தோம் இல்லையா, வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் ஆட் பண்ணணும். நன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு. The moment she will enter the room, we will start singing. அவங்க என்டர் பண்ணும்போது, ப்ரெசென்ட்டா என்டர் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், we will start singing. So the moment she enters the room, we will start singing the birthday song. So இங்க present tense அங்க வந்து பாஸ்ட்ல வர, ஃபியூச்சர்ல வரும்போது the first main class will be in the present form. இங்க பார்த்தோம் அப்படின்னா the Jacob had. இங்க என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம இனிஷியல் என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்குன்னு பார்த்துருக்கோமா. ஸோ ஹேட் கால்டு மீ, இஃப் ஜேக்கப் ஹேட் கால்டு மீ ஐ வுட் ஹவ் பிக்டு ஹிம் அப் ஃப்ரம் த ஏர்போர்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரெனோட் பிர்லாஸ் ஃபேமிலி இஸ் கிடையாது, ஏன்னா பிர்லாஸ் ஃபேமிலி குரூப் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ வி யூஸ் அ plural form are. The Renaud Birla's family are divided on the property. What kind? So இங்க பார்த்தோம்னா what kind of வந்துச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம், ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. What kind of car do you want? Again இது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. நிஷி செட் டு த பாய், நம்ம என்ன பண்ணுவோம், செட் டு எடுத்துட்டு ஆஸ்க்டு போடுவோமா. நிஷி ஆஸ்க்டு த பாய், கனெக்டிங் வேர்டு இஃப் போடுவோம். இஃப் he could take me home, take her home, then இந்த மாதிரி some clues. Yesterdayனா the day before, tomorrowனா the day after. இந்த மாதிரி while converting to the next speech we change few words. அதுக்கு some few words இருக்குது, அதை நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. So if he could take her home, then the payment was collected by the hardworking salesman. ஆக்டிவ்க்கு போறோம். the hardworking salesman collected the payment. If the cab would have started on time, she would have reached office on time. So again பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபியூச்சர் இது would have வரும்போது இயர்லியராக இங்கே என்னதான் இருக்கணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் இருக்கணும். If the cab had started on time, she would have reached office on time. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் நோட் பார்க்குறோம். இது வந்து ஒரு நார்மல் ஆர்டர். என்னன்னா furniture is made of wood, pullover is made of wool, but socks and shoes are two different entities. அதனால this is the order note here. இங்கே பார்த்தோம் அப்படின்னா
which among the following cannot be used as adverb? adverb யூஸ் பண்ண முடியாதது என்ன அப்படின்னா lonely. lonelyங்கிறது word itself is a lonely. இங்க பார்த்தோம் அப்படின்னா மீனிங்ஸ்ல வந்து ஆட் ஒன் காமன், யூஷுவல் அண்ட் ரெகுலர் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் மீனிங்ல இருக்கு. த டிஃப்ரெண்ட் மீனிங்னா ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறது, வித்தியாசம் டிஃப்ரெண்டா இருக்குது. தென் ஹியர் பார்த்தீங்க அப்படின்னா ஜுபிலண்ட்லினா என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் பிக் ஹாப்பினஸ் வந்து அது வந்து அட்வர்பா இருக்கு ஜுபிலண்ட்லி மட்டும். இங்க பார்த்தோம் அப்படின்னா சர்ஜன்னா ஒரு டெம்பரரி ஸ்டே, இது வந்து ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். ஸ்பீஷியஸ்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருக்கிற விஷயம், நார்மல் இருக்கிற விஷயம். ரீக்ரியேட் அப்படிங்கிறது ஒரு நியூ திங்ஸை ரிக்ரியேட் பண்ணுறது அப்படின்னா. ஸோ இங்கே வந்து திஸ் ஆர் ஆல் சேம் ஆர் ஓல்டுங்கிற மீனிங் வரும், இங்கே வந்து ஒரு நியூங்கிற மீனிங். அதனால ரெக்ரியேட் தான் வந்து நம்ம ஆர்டர் அவுட். பிரைட்லி அட்வர்பா இருக்கு, மோஸ்ட்லி தெரியும். எல்ஒயில் இருந்தாலே நம்ம வந்து அட்வர்பு. ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட். ஷைனுங்கிறது வேர்பா இருக்கு. பிக்சர் பார்த்தீங்கன்னா நவுனா இருக்கு. சர்வீஸ் வந்து நவுன். இங்க மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா வேர்ப். லெஷர் இஸ் ஆல்சோ நவுன். ஸ்கோப் வந்து நவுனா இருக்கு, மற்ற எல்லாம் வந்து வேர்பா இருக்கு. எகைன் இங்க சிமிலர் தான். இன்ஜுரி இஸ் த நவுனா இருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா இதில் எல்லாமே மோஸ்ட்லி என்ன அப்படின்னா நவுன், அட்வர்பு அண்ட் தென் அட்ஜெக்டிவ், இந்த 3 விஷயம் தான். நவுன்கிறது ஒரு நேம் ஆஃப் அ பிளேஸ், பர்சன், பிளேஸ், திங்ஸு, ஒரு ஃபார்மேட், ஒரு ஹாப்பினஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நவுன்னு சொல்லலாம். அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன, அந்த நவுனுக்கு ஆட் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டை புட்டப் பண்ணோம்னா தட் இஸ் அட்ஜெக்டிவ். வர்பு வந்து ஒரு ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணோம், அந்த வேர்புக்கு வந்து ஒரு ஆட் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு வேர்டை புட்டப் பண்ணோம், அது அட்வர்ப். ஸோ இந்த 4 மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த ஆர்டர் நோட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணிட்டு நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.